Hey guys, welcome back to our channel. ஸோ இன்னைக்கு டே 3 இன் மலேசியா குலாலம்பூரில் இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் டெம்பிளான த தியான் ஐயோ பேர மாதிரி மறந்துட்டேன். மலேசியாவில் தமிழர்கள் கோயில்லாம் எந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கோ அதே மாதிரி சைனீஸ் கோயிலும் நிறைய இங்கே ஃபேமஸாக இருக்குது. ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த இடமும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கா. பேக்ரவுண்டில் இந்த கோயிலை வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் நீங்கள் நின்று ஒரு ஃபோட்டோவை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா மலேசியாவுக்கு நாங்கள் சோலோ ட்ரிப்பாக வந்ததுனால, அதாவது கைடு யாருமே இல்லாமல் நாங்கள் வந்ததுனால இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரியை பற்றிலாம் எதுவும் தெரியல. மேபி கைடு இருந்தால் அவங்க எங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பட் எனக்கு இதோட ஹிஸ்ட்ரி பற்றிலாம் எதுவும் தெரியாததுனால எனக்கு இதை பார்க்கும்போது என்னென்னலாம் தோணுதோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாவ், செம்மையாக இருக்குங்க. இங்கெல்லாம் சூப்பரா இருக்கு. இது நைட்ல இங்கெல்லாம் லைட் போட்டா சூப்பரா இருக்கும் போல. இந்த மாதிரிலாம் இங்க போட்டுட்டு வரக்கூடாதுன்னு போட்டிருக்கு. இன்அப்ரோப்ரியேட் கிளாத்திங் இதெல்லாம். இங்கேயும் திஸ் வே டு டெம்பிள் தான் போட்டிருக்கு. இன்னும் மேலே போகணும் போல. இல்லை இங்கேருந்து எகிரி குச்சிடணுமா? வாவ், இங்க தான் டெம்பிள் வியூ சூப்பரா இருக்கு மேலே வந்ததுக்கப்புறம். ஸோ உள்ளே போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வெளியே வந்து வர்ஷிப் பண்ணுறதுக்காக நிறைய ஊதுவத்தி வச்சுருப்பாங்க. அதில் ஒரு 4 ஊதுவத்தி எடுத்து அங்கே போய் முட்டி போட்டு ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா. இதோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற ஸ்டிக்கு எல்லாத்தையும் நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு அட் டைமில் எல்லாத்தையும் நீங்கள் விடும்போது எந்த ஸ்டிக் வந்து மேலே தூக்கிட்டு இருக்கோ அதுதான் உங்களுக்கான நம்பரு. அந்த நம்பர் இப்போ சப்போஸ் 41 வச்சுக்கோங்க. அந்த 41 போய்ட்டு உங்களுக்கான மெசேஜை நீங்கள் வந்து தேடி பார்த்துக்கலாம் இப்படி ஓப்பன் பண்ணி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான மெசேஜ் ஆர் எதுலையாச்சும் முன்னேற்றம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மாதிரி எதனா மெசேஜ் கொடுப்பாங்க. அது கடவுள்கிட்டேருந்து வர மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். எங்கள் பெரியம்மா பண்ணுறாங்க இதோட ஸ்டெப்ஸ். அதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு இப்போ விட்டுருங்க, மொத்தமாக விட்டுருங்க, டப்புன்னு விடுங்க. 2 வருது அந்த மாதிரி மேலே நீட்டிட்டு நிற்கிதுல்ல, அதில் ஹைட்டாக எது தெரியுதோ அதில் ஏதாச்சும் ஒன்று எடுக்கணும். அது என்ன நம்பர்? 20. அந்த லாக்கரில் 20 எடுத்து பாருங்க என்ன இருக்குன்னு உங்களுக்கு. உடச்சிருவீங்க போய். பேரு கல்யாண சுந்தரம், அப்பா பேரு ஆறுமுகம், அம்மா பேரு முனியம்மா. கரெக்டா சொன்னீங்க. அக்கா ஒருத்தர் இருக்காங்க, வயசு 47, பேரு காயத்ரி. அக்காவுக்கு ஒரு மகன் இருக்கா. வள்ளுவர் கோட்டம் எதிர்ப்புறம். டோர் நம்பர். ஐயோ, இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நல்ல பொண்ணு கிடைக்கணும். என்ன நம்பர்? 4. அவங்களும் வேற மாதிரி இருக்காங்க. பொறுமையா கொஞ்சம் இருக்கு. இது நல்ல சீட்டா. இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? இதனால ஐயா ஒரு தோசமெல்லாம் போயிருமா? சொன்னப்பல என்ன போட்டிருக்கு இது மட்டும் சொல்லுங்க. Gentle breeze and calm sea. All is well and fine. Like the mind's summer moon dashing bright and promising. You are blessed with good luck again. Matrimony. Happy marriage. இது அழகா இருக்குல்ல. This one. எப்படி என்னாலதான் சொன்னாங்களா? தேங்க்யூ. பெரியமோடைய ட்ரெஸ் கலர்லேயே. ஸோ இங்கே நிறைய மேரேஜ் ஆகிற கப்புள்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிறாங்க பாருங்கள். மேரேஜ் ஆன கப்புள்ஸா இல்லை மேரேஜ் ஆக போகிற கப்புள்ஸான்னு தெரில. பட் இங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் நடக்குதுங்க.
இங்கே ஒன்று நடக்குதா, அங்கே ஒன்று நடக்குதா, நமக்கு தான் இந்த மாதிரி எப்போ நடக்கும்னு தெரில. வாய்ப்பில்லை ராஜா. ஆனால் எனக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. லாவு அங்கே பாரு ஃப்ரண்ட்டில், இங்கே ஃபோட்டோ எடுத்தால் சூப்பராக இருக்கும். ஏய், எல்லா இடமும் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே ரெடி பண்ண மாதிரி இருக்குது. கோயில் எப்படி இருந்துச்சு? வாய்ப்பே போயிடும். கோயில் சூப்பராக இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுக்கு நம்ம வேண்டிக்கிட்டு அந்த கேம்லாம் இருக்கும்ல, அது அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். கேம் இல்லை, அது கேம் இல்லை, ஆக்சுவலி அதை அவங்க வந்து நம்புறாங்க. இதில் வர்றது நமக்கு இன்னைக்கு டேக்கு பாசிட்டிவாக இருக்கும் அந்த மாதிரி நம்புறாங்க. ஆனால் மோஸ்ட்டாகவே நாங்கள் எடுத்தது வந்து எங்கள் எல்லாருக்கும் என்னமோ சொல்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. எங்கள் லைஃப்க்கு அது கனெக்ட் ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு. நீங்களும் மலேசியா வந்தீங்கன்னா மறக்காம இந்த சைனீஸ் டெம்பிளுக்கு வந்துட்டு போங்க. அந்த நேம் வேற டக்குன்னு வாயில வரல, எனக்கும் மறந்துருச்சு. வர வழியெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். டியான்றது மட்டும் ஞாபகம் இருக்கு. டியான் போகியா என்னமோ இருந்துச்சு. எங்களை வேற ஒரு ஆன்டி வந்து அவங்க சைனீஸா என்னன்னு கூட தெரியல, வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு தான் அப்படி கேட்டாங்க. அப்புறம் நாங்களும் இங்கிலீஷ்ல பேசுறோம். அப்புறமா ஆமான்னு தலையாட்டாங்க. அப்புறம் போய் எடுத்து கொடுத்தாங்க. அதனால நீங்க வந்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி பிளேசஸ்லாம் இருக்கு சுற்றி பார்க்குறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் தான் மோஸ்டாகவே. வெட்டிங் ஃபோட்டோகிராஃப் தான் இங்கே எடுக்கிறாங்க ஃபுல்லாகவே. ப்ரீ வெட்டிங் ஷூட்டு அதெல்லாம் அந்த மாதிரி. அப்புறம் போஸ்ட் வெட்டிங் ஷூட் கூட எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்தீங்கன்னா இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். முக்கியமாக எந்த ஒரு சார்ஜஸும் அவங்க கலெக்ட் பண்ணுறது இல்லை. ஆமாம், ஃபுல்லாகவே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நீங்கள் உள்ளே வந்ததுலேருந்து வெளியே போகிற. எங்களுக்கு வந்து புதுசாக இருந்துச்சு பூலாம் சொன்னது கூட. எங்கள் அம்மாவுக்கு 2 பூலாம் எடுத்து கொடுத்தாங்க. எடுத்துக்கோங்க, இது வந்து சைனாலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே வர டூரிஸ்டாக வர சைனீஸ் பீப்புளும் ரொம்ப ஹார்ட் வெல்மிங்காக இருக்காங்க. ரொம்ப ஹம்பிளாக இருக்காங்க. ஹம்பிளாக இருக்காங்க. நான் ஃபோட்டோ எடுத்து கொடுத்ததுக்கு எனக்கு வணக்கம்லாம் வச்சாங்கன்னா ஆமா, அவங்க தேங்க்யூ சொல்றது இப்படிதான் சொல்றாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச சைனீஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இப்படி வச்சு இப்படி சொல்லுவாங்க. ஆனா சைனீஸ் ஹர்ப் கார்டன் அது ஏதோ சொல்றாங்க. சரி, ஓகேங்க. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த இடத்த மறக்காம விசிட் பண்ணுங்க. இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கலாம். பாய்.